ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாக் ப்ராப்ளம்ஸில் டைப் நம்பர் 2 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஓவர்லேப்பிங். உங்களுக்கு முன்னாடி டைப் நம்பர் 1ல் வந்து ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஓவர்லேப்பிங். ஸோ எந்த டைமில் எந்த டைமில் இந்த ரெண்டும் ஹவர் ஹேண்ட் ஆஸ் வெல் அஸ் மினிட் ஹேண்ட் ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகும், ரெண்டுமே வந்து சேம் பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு விஷயம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுகிறேன். 55 minutes spaces are gained by minute hand in 60 minutes. 65 minutes spaces are gained by minute hand in 60 minutes. சரி, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு கிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளாக்கில் எப்போயுமே வந்து மினிட் ஹேண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹவர் ஹேண்ட் ரெண்டுமே தான் மூவ் ஆகும். சரியா? அப்போது ஒரு மணி நேரம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் வந்து இட் வில் மூவ் 60 spaces. ஓகே, மினிட் ஹேண்ட் வந்து 60 spaces மூவ் ஆகும். சரி, பட் ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் வில் மூவ் 5 spaces ஃபார் 1 ஹவருக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ 1 ஹவர் 3 o'clockலேருந்து 4 o'clock ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 o'clockலேருந்து 4 o'clock ஆகும்போது மினிட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொட்டேஷனை கொடுக்கும். அது வந்து 60 spaces. சரியா? 60 spaces. ஆனால் ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 3 to 4 ஆச்சுன்னா இப்போ 3லேருந்து எதில் தான் வரும், 4க்கு மட்டும்தான் வரும். அப்போது 5 spaces தான் அது வந்து மூவ் ஆகும். ஓகே, அதாவது ஹவர் ஹேண்ட் move only 5 spaces while the minute hand moves 60 spaces. அப்போது என்ன அர்த்தம்? அப்போ மினிட் ஹேண்ட் வந்து ஆல்வேஸ் கெயின்ஸ் 60ல் 5 போச்சுன்னா 55 ஸ்பேசஸை கெயின் பண்ணுது. அதாவது 55 மினிட் ஸ்பேஸை கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஓகேங்களா? கெயின் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? அதிகமாக எடுத்துக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து அடிக்கடி இனிமேட்டு வரப்போகிற கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். 50 minutes spaces are gained by minute hand in 60 minutes. ஓகே, சரி, இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சா? சரி, இப்போ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கொஷின் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் டைம் பிட்வீன் 3 o'clock and 4 o'clock will hands of a clock be together? 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ வந்து மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் ஒரே இடத்துல இருக்கும், ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எந்த டைமில் ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இதுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி, இப்போது பிட்வீன் 3 o'clock and 4 o'clock பிட்வீன் 3 o'clock and 4 o'clock. சரி, அப்போ பாருங்கள், இப்போ 12 இங்கே 12 இருக்கா, 3 o'clock 3 இங்கே இருக்கா. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே இது எவ்வளோ கேப்பு? 15 minutes கேப்பு. சரியா? 15 minutes கேப்பு. சரி, இப்போது 55 நிமிஷம். சரியா? 55 நிமிஷம் வந்து கெயின் பண்ணிக்குது. யார் கெயின் பண்ணிக்கிறா? மினிட் ஹேண்ட் கெயின் பண்ணிக்குது. யாருனால? ஹவர் ஹேண்ட்னால். ஸோ 55 minutes கெயின்டு ஃபார் எவ்வளோ நேரத்துக்கு? 60 minutes. 60 minutes ஒரு ரொட்டேஷன் ஆகும்போது மினிட் ஹேண்ட் வந்து ஹவர் ஹேண்டை விட 55 minutes கெயின் பண்ணிக்குது. அதானே சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். சரி, இதே இங்கே பாருங்கள், இந்த கேப் எவ்வளோ? ஃப்ரம் 12 to 3 வந்து 15 minutes. அப்போ 15 minutesக்கு எவ்வளோ கெயின் பண்ணிக்கும்? அதுதான் வந்து கொஷின். எக்ஸ் இது தெரியாது, நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 55 minutes 60 minutes. ஓகே, 60 minutes ஹவர் ஹேண்ட் வந்து ட்ராவல் பண்ணும்போது இட் கெயின்ஸ் 55 spaces அப்படின்னா ஃபார் 15 minutesக்கு எவ்வளோ கெயின் பண்ணிக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, சரி, அப்போது இது என்ன வரும்? 60 வந்து அங்கேயே இருக்கும், 15 மேலே போயிடும், 55 கீழே வந்துடுமா?
ஓகே. ஸோ 60 மினிட்ஸ்க்கு 55 மினிட்ஸ் கெயின் ஆச்சுன்னா இங்கே எவ்வளோ நேரத்துக்கு 15 மினிட்ஸ் கெயின் ஆகும்? இதுதான் வந்து கொஷின். அப்போ இது மேலே போய்ட்டு கீழே வந்துருமா? ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 3 டைம்ஸு 11 டைம்ஸ். அப்போ 3 இன்ட்டு 6 இன்ட்டு 3 வந்து 180 டிகிரி டிவைடட் பை 11. சரி, இப்போது ஆன்சர் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாகவே இருந்ததுன்னா ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கோங்க. இல்லை டெசிமலாக இருந்ததுன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருந்தால் மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் கேன் பி இன் எனி ஃபார்ம். ஸோ எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். அதனால் வந்து ஸோ ஆன்சர் ஆப்ஷனை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. சரி, அப்போ 180 டிவைடட் பை 11 இதை வந்து நான் இன்னும் ஃபர்தராக நான் வந்து டிவைட் பண்ணும்போது ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? மிக்சடு ஃப்ராக்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணும்போது 16 ஆஃப் 4 பை 11. 16 ஆஃப் 4 பை 11 பாஸ்ட் 3. பாஸ்ட் 3னா என்ன? 3 o'clock அப்புறம். சரியா? 3 o'clock அப்புறம். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அப்போது மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் எப்போ ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னா 3 o'clock, ஓகே, 3 o'clock 16 minutes 4 by 11 fraction of seconds. ஸோ இந்த டைமில் தான் இந்த ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 3 o'clock the hour hand as well as minute hand will be overlapped at the time of 3 o'clock 16 minutes and 4 by 11 fraction of seconds. ஸோ இதான் நாங்கள் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணி நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லாஜிக் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.